நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையினை சிறப்பித்து தர வேண்டி, உலக சமுதாய சேவா சங்கம், கை நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்றங்கள் இணைந்து நடக்கும் இந்த இணையவழி நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு அளித்த நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு நாம சொல்லலாங்க. இன்றைக்கு நாம சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு ஆக்கத்துறை. ஆக்கத்துறை அப்படிங்கறத பத்தி சாமிஜி என்ன சொல்லியிருக்காங்கிறத முதல்ல நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு செய்யலாம். சாமிஜி சொல்றாங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் எல்லாம் நீங்க முன்னே இதுவரைக்கும் செஞ்ச வினையின் விளைவு, செயலின் விளைவு என்று தெரிந்து கொண்டு அதனுடைய பயனாக இனிமே நல்ல காரியங்களையே செய்வோம் அப்படின்னு எண்ணிக்கொண்டு நலமுள்ள காரியத்தை செய்வேன், நலமுள்ள காரியத்தை நினைப்பேன், அதற்கு என்னுடைய ஆற்றல் முழுவதும் உடல் சக்தி முழுவதும் செயல்படட்டும் அப்படின்னு நினைச்சிங்களானா அதுதான் பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் சைடு. பாசிட்டிவ் சைடுனா தமிழ்ல ஆக்கத்துறை அப்படின்னு பொருள். நெகட்டிவ்னா முறித்தல், எதிர்த்தல் அப்படின்னு பொருள். எதிர்ப்பு இல்லாம ஆக்கம் அப்படின்னா மேலும் மேலும் நலன் அளிக்கக்கூடியதுதான் அந்த ஆக்கம். அந்த முறையில நீங்க எப்படி எண்ணுகிறீங்களோ அப்படித்தான் நலம் விளையும். பிறருக்கு உதவி செய்வேன், ஒவ்வொருவருக்கும் என்னால இயன்றதை செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அது ஊற்று மாதிரியாகவே வற்றாது சுரக்கும். அவ்வாறு பிறருக்கு உதவி செய்யும் போது எங்கிருந்து செய்ய போறீங்க? இருப்புல இருந்து தான் கொடுக்குறோம், இருப்பதைத்தான் செய்யறோம். அங்க இல்லையானா செய்ய முடியாது இல்லையா? ஆகையினால செய்ய செய்ய வந்து கொண்டேதான் இருக்கும். நல்ல முறையில அது வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். எப்பொழுதும் அந்த மெய்யுணர்வு வந்து விட்டது என்றால், மெய்யுணர்வினை பயன்படுத்துவோம் என்றால் சேவையிலே நிறைவு வரும், வாழ்க்கையிலையும் ஒளி பெருகும். மனிதன் நல்ல எண்ணத்தோடு முயற்சியோடு ஒரு அடி எடுத்து வச்சா இறைவன் 10 அடி எடுத்து வைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய பொருள் என்னன்னா, உங்களுடைய மனம் நாடுனாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ராக்ஷன் டிமாண்ட்ஸ் அண்ட் டோட்டலி சப்ளை. ஏனென்றால் அங்கதான் இருப்பு இருக்கு. நான் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் என்ற நிலைக்கு வந்தோம்னா என்ன ஆகும்? நல்ல எண்ணம், மன தூய்மை கொண்ட ஒருவர் ஒரே இடத்துல அமர்ந்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் என்னை கவனித்துக் கொள்வான் அப்படின்னு இருந்தா அவருடைய தேவையை நிறைவேற்ற உதவிகள் எல்லா திசையில இருந்தும் வந்து சேரும் அப்படின்னு ஆக்கத்துறைங்கிற தலைப்புல சாமிஜி சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு நல்ல எண்ணத்தை, ஒரு நல்ல அலையை நாம பரவ விட்டு கொண்டே இருக்கணும். இந்த நல்ல அலையை எல்லாரும் பரவ விட்டு கொண்டே எங்கேயுமே நல்லதாகவே நடக்கும். எண்ண அலைகளுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மறை எண்ண அலைகளை பரவ விடுவோம். அலை இயக்கம் பற்றி அருட்தந்தை அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது ரொம்ப எளிமையா நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு வானொலி நிலையத்தில இருந்து, ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்கே இருந்து ஒரு நிகழ்ச்சியை ஒளிபரப்புறாங்க. அது பாடல் அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த பாடல் வெளியில போகும்போது எப்படி போகும்? அலையாத்தான் போகும். அந்த கவிஞர் எழுதின கவிதை வரிகளா அது போகாது, அலையாத்தான் போகும். அந்த அலையில அந்த கருத்து, வாசகம் எல்லாமே அடங்கி இருக்கும். இது அது போற வழியில யாராவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. இல்ல அலையில இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் முடியாது. ஆனா இங்க உள்ள கருவியில மோதும் போது, நம்ம வீட்டுல வச்சிருக்கோம் இல்லையா ரேடியோ, அதுல அது மோதும் போது, மோதி பிரதிபலிக்கும் போது
எந்தெந்த உச்சரிப்பு, எந்த கருத்து அங்க சொன்னாங்களோ அது எல்லாமே இங்க வெளிப்படுது. இன்னொரு பாடல், அதை ஒருத்தர் ராகம் போட்டு பாடுறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த பாடல் இசையோட நமக்கு கேட்குது. அது போல இன்னும் வேற பல கருவிகளை வச்சு பாடினாலும் கூட எல்லாமே இந்த அலையில வந்து போகுது. வெறும் பேசும் அலைக்கும் இந்த அலைக்கும் ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஆனா அது மோதி பிரதிபலிக்கக்கூடிய இடத்துல எல்லாமே வரும். அது போல எந்த பொருளும் உலகத்துல அதனதன் இடத்துல ஒரு அலை வீசிக்கொண்டேதான் இருக்கு. ஏன்னா அந்த பொருள் எதனால ஆக்கப்பட்டது அப்படின்னா சக்தி துகள்களால. ஒவ்வொரு ஆகாச துகளும் தன் வேகத்துல சுழன்று கொண்டேதான் இருக்கு. ஆகையினால அலை வீசிக்கொண்டேதான் இருக்கும் அந்த சக்தி அலை துகள்களால. சாமிஜி நமக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க, எந்த அலைக்கும் மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், ஒன்றுடன் ஒன்று ஊடாடுதல்ங்கிற 5 வகையான இயக்கங்களை சொல்லியிருப்பாங்க. நம்ம எத்தனையோ அலைகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இவற்றை எல்லாம் நல்லவைகளாக ஆக்கி கொண்டு நாம நல்ல அலைகளை இயக்கணும், நலம் செய்து கொண்டே இருக்கணும், நன்மையே தான் செய்வேன் அப்படிங்கிற எண்ணத்தை உறுதியா வச்சுக்கணும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அதுதான் பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்றாங்க. சாமிஜி ஒரு கவியில சொல்லியிருப்பாங்க, ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து, ஊக்கமுடன் உழை, உயர்வு நிச்சயம் அப்படின்னு. அதுல ஆக்கத்துடன் ஊக்கத்தை பத்தியும் உழைப்பை பத்தியும் கூட சாமிஜி சொல்லியிருப்பாங்க. அதாவது சோர்வில்லாத முயற்சியும் சரியான திட்டமிடலும் ஒரு வெற்றியோட உச்சத்துக்கே கொண்டு செல்லும் அப்படிங்கிறத அது நமக்கு உணர்த்துது. ஆக்கப்பூர்வமான செயல்னா என்ன? புதியதை உருவாக்குறது, நன்மைகள் பயக்கக்கூடிய துறையில நம்முடைய அறிவை பயன்படுத்துறது. நம்ம அறிவை நாம தான் பயன்படுத்த போறோம் இல்லையா? அது என்ன செஞ்சா நன்மை அளிக்குமோ அங்க நாம பயன்படுத்தணும். அதே மாதிரி ஊக்கமுடன் உழைத்தோம்னா சோர்வு இல்லாம நம்பிக்கையோட தொடர்ந்து தன்னுடைய கடமையை செய்யணும். இதெல்லாம் பண்ணோம்னா வெற்றி தவிர்க்க முடியாதது, நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழை அப்படின்னு சொல்லி தன்னுடைய திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. இப்போ உழைப்பு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு. எப்படி நாம என்ன செய்தாலும் அதுக்கு ஒரு எஃபர்ட் போடுறோம் இல்லையா? அந்த இது நமக்கு முக்கியமா தேவையா இருக்கு. அதாவது அதுக்கு பொருள் என்ன? ஆக்கம் அதர்வினா செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழைக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தளராத மன உறுதி, அதாவது ஊக்கம் இருக்கிறவங்க கிட்ட ஆக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான செல்வங்கள் அது தானாவே வழி கேட்டுக்கிட்டு அவங்க கிட்ட அதுவாவே சேர்ந்துடும். அந்த அளவுக்கு உழைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், கிருஷ்ணனுடைய சங்கு பாஞ்சஜன்யம் அப்படின்னு அதுக்கு பேரு. இது பிரணவ மந்திரத்தை அச்சரம் பிசகாம ஒலிக்கக்கூடிய சக்தி கொண்டது அந்த சங்கு அப்படிங்கிறது. ஒரு தடவை தேவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து மனிதர்கள்ட்ட பக்தி குறைஞ்சிருச்சு, அவங்களுக்கு அதை உணர வைக்கணும்னு அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப விஷ்ணு கிட்ட போய் பாஞ்சஜன்யத்தை நீங்க ஊதாதீங்க, ஒலிக்க விடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. சரின்னு அவரு ஒரு 12 ஆண்டுகள் வச்சிருங்கன்னு சொன்னோன்னே அவர் அந்த தங்க கீழே வச்சுட்டாராம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, உலகம் முழுக்குமே மழை பெய்யல, விவசாயம் போய்த்துருச்சு, கடும் வறட்சி வந்தது. மக்கள்லாம் அப்பெல்லாம் விவசாயம் மட்டும்தானே ஒரு பெரிய தொழிலாவே நினைப்பாங்க. இப்ப மக்கள்லாம் ரொம்ப துன்பத்துக்கு ஆளானாங்க. ஒரே ஒரு உழவன் மட்டும், ஒரு வயதான ஒரு கிழவன், அவர் தன்னோட ஏர்ல மாடை பூட்டி எப்பவுமே உழுகுறாரு அந்த காஞ்சு போய் வறண்டு போய் இருக்கக்கூடிய அந்த நிலத்தை. இப்படியே பல ஆண்டு காலம் அவர் பண்ணிட்டே இருக்கிறாரு. இப்போ மக்கள்லாம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு உனக்கு என்ன பைத்தியமா, மழையே போயிட்டு போய் கிடக்குது, எந்த தரையில கொஞ்சம் கூட மண்ணுக்கு உண்டான ஈரத்துக்கு உண்டான அறிகுறியே இல்லை, நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இதனால என்ன கிடைச்சிட போகுது அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே கேட்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கும் தெரியாம இல்ல, எனக்கும் தெரியத்தான் செய்யுது. ஆனா இப்படியே நம்ம வேலை இல்லை செய்ய முடியாதுன்னு விட்டுட்டே இருந்துட்டோம் அப்படின்னா உழைக்கிறதுக்கே எனக்கு மறந்துடும், விவசாயம் பண்றதே எனக்கு ஞாபகம் இல்லாம போயிடும், அப்புறம் என்னுடைய உடல் நான் நினைச்சா கூட ஒத்துழைக்காது,
எனக்கு மட்டும் இல்லாம மாடுகளுக்கும் உழவு அப்படிங்கிறதே மறந்துடும். ஒருவேளை மழை வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்றது? நானும் அதுவும் உழைப்ப மறந்துட்டோம்னா அப்ப திருப்பி எப்படி விவசாயம் பார்க்க முடியும்? அதனால என்னோட உழைப்பை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இத கிருஷ்ணர் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாராம். பார்த்த உடனே அவர் நினைச்சாராம், ஒரு உழவன் வந்து எவ்வளவு ஒரு மன தைரியத்தோட அந்த மாதிரி இப்ப சொல்றான். அப்ப நான் வந்து என்னுடைய சங்க எடுத்து ஊத மறந்துட்டேன்னா என்ன பண்றது? வருஷக்கணக்குல நான் சங்க ஊதாம வச்சிருக்கேன். அப்ப அது எனக்கு மறந்துட்டா என்ன பண்றது? அல்லது என்னுடைய சங்குக்கு ஒலி எழுப்ப அதுவே மறந்துருச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு நினைச்சிட்டு சங்க எடுத்து ஊத ஆரம்பிச்சாராம். அப்புறம் விவசாயம் நல்லா செழித்தது அப்படின்னு ஒரு கதையில சொல்லுவாங்க. அப்போ உழைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். அதே போல நம்ம சாமிஜியோட வாழ்க்கையில கூட நம்ம பார்த்தோம்னா அவங்க சொல்லியிருப்பாங்க நிறைய இடத்துல. சாமிஜியை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். அதாவது சாமிஜிக்கு வந்து அப்ப 10 வயசு இருக்கும்போது அவங்க தறியில வந்து நெசவு நெய்வாங்க. ரொம்ப வறுமையான குடும்பம், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப தறியில நெசவு நெய்வாங்க. அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு கரெக்டா 12:30க்கெல்லாம் சாப்பிட கூப்பிடுவாங்களாம். அன்னைக்கு வந்து கூப்பிடவே இல்லையாம். அப்போ சாமிஜி வந்து சின்ன குழந்தை தானே, என்ன நம்மள சாப்பிடவே கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு தறியை விட்டு எந்திரிச்சு போனாங்களாம். அப்படி போகும்போது அந்த குடிசையினுடைய மறுபக்கம் அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க அம்மா வந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. இந்த சாமி வந்து கேட்டிருக்காங்க, ஏம்மா 2 பேரும் அழுகுறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, உனக்கு இன்னைக்கு கொடுக்க கூட எங்களுக்கு சாப்பாடு இல்லையாப்பா, உன்னை நாங்க தவமா தவம் இருந்து பெற்றோமே, உன்னோட பசிக்கு ஒரு வாய் கூழு கூட எங்ககிட்ட இல்லையேன்னு சொல்லி ரொம்ப அழுதாங்களாம். அப்படியே அவங்க அம்மா அப்பா 2 பேரும் அழுதுருக்காங்க. அந்த குழந்தையும் சேர்ந்து அழுதுருக்காங்க. அப்ப அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு நான் போய் ஏதாவது உணவு குழந்தைக்கு பார்த்துட்டு வரேன்னு வெளியில போயிருக்காங்க. அப்ப போய் ஒரு எங்கேயோ கெஞ்சி கொஞ்சம் கூழ் மட்டும் வாங்கிட்டு வந்தாங்களாம் ஒரு டப்பால. அப்ப அந்த கூழை வந்து மகனுக்கு கொடுத்து, இதை குடியப்பா, உன்னோட பசி ஆத்திக்கோ, சாயந்தரம் நான் எங்க இருந்தாவது அரிசி ஏற்பாடு பண்ணி உனக்கு நான் சோறாக்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப சாமிஜி வந்து நீங்களும் சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடாம நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஒரு நேரம் ஆளுக்கு ஒரு ரூபாய் சும்மா ஒரு இதுக்கு எடுத்துக்கிட்டாங்களோ. அப்புறம் சாமி வந்து அதை ஃபுல்லா சாப்பிட்டாங்க. அப்போ அந்த சின்ன வயசுல சாமி சொல்றாங்க, அப்ப அவங்களுக்கு வந்து தோணுச்சாம், ஏன் வந்து நாம இவ்வளவு வேலை செஞ்சும் கூட நமக்கு ஏன் வறுமை போகல அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க அம்மா அப்பா தான் கேட்டாங்க. அப்ப நல்லா நெசவு நெய்தோம்னா இன்னும் கூலி அதிகம் கிடைக்கும், அதை வச்சு நம்ம வறுமையை போக்கிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அன்னைக்கு இருந்து நைட் டே அண்ட் நைட் அவர் வந்து நெசவு தொழில் பண்ணியிருக்காரு. 2 நாள்ல ஒருத்தவங்க செய்யக்கூடிய வேலைய ஒரே நாள்ல அந்த சின்ன குழந்தை ஒரு 12 வயசுல 10 வயசுல செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு தெரியலையா. அந்த அளவுக்கு அவருக்கு ஆற்றல் வந்துருச்சா, ஓயாம உழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரே வந்து எழுதியிருக்காரு. அதே போல எப்பயும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் சாமிஜி. 12 வயசு பிள்ளையே அவங்க உள்ள வந்து சில கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருந்ததாம். இன்ப துன்பம்ங்கிற உணர்ச்சிகள்னா என்ன, அதோட மூலம் என்ன, முடிவு என்ன, நான் யாரு, உயிர்னா என்ன, உயிர் உடல்ல எப்படி இயங்குது, நோயும் முதுமையும் ஏன் உண்டாகுது, எப்படி உண்டாகுது, இந்த கடவுள் யாரு, இந்த பிரபஞ்சத்தை அவர் எப்படி படைச்சாரு, ஏன் படைச்சாரு, ஏழ்மைனா என்ன, எப்படி உண்டாச்சு, அதை எப்படி போக்குறது, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே அவருக்கு அந்த சின்ன வயசுலயே வந்துருச்சு. இப்ப சாமிஜி மனசுல இந்த கேள்விகள்லாம் தோன்றினதுனாலதான் நமக்கு ஒரு சிறந்த குரு கிடைச்சார். அவருடைய மனதுல பசியோட வறுமையோட வாழ்வோம் அப்படிங்கிற எதிர்மறையான எண்ணம் இருந்திருந்தா ஒரு சிறந்த தொழிலதிபர் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டார். வறுமையை போக்குவேன் அப்படிங்கிற நேர்மறையான எண்ணமும் அதற்கான முயற்சியும் அவர் எடுத்தாரு. அதுதான் ஆக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப அந்த அளவுக்கு சாமிஜியுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய நிகழ்வுகள் நமக்கு இது மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப சாமிஜியுமே நல்ல உயர்ந்த நிலையில இருந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட வாழ்க்கையும் வாழ்ந்திருக்காங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப இப்படித்தான் வந்து வாழணும் அப்படிங்கிறது இல்லாம, நாம வாழும் வாழ்க்கை முறைய ஒரு நெறிப்படுத்திக் கொள்வதுதான் ஆக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு சாமிஜி வந்து சொல்றாங்க, எல்லாரும் சமுதாயத்துல சிறப்பா வாழணும்னா அது அவங்கவங்க கையில தான் இருக்கு.
இந்த சமுதாயத்துல மக்கள் ஒவ்வொருவருக்கும் தேவை, விருப்பம், தகுதி இதனால வேறுபட்ட நிலையில இருக்காங்க. பலரோட விருப்பத்துக்கும் தேவைக்கும் நம்ம மதிப்பளிச்சு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்றதுதான் பாதுகாப்பான ஒழுக்கமான உயர்ந்த வாழ்க்கை முறை அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க. இதற்காகத்தான் நமக்கு எண்ணம், சொல், செயல் இவற்றால தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் விளைவிக்க கூடாதுங்கிற ஒரு சிறந்த ஒழுக்க பண்பாட்டை சொன்னாங்க. இதைத்தான் பட்டினத்தார் சொல்றாரு, மனம் ஒன்று நினைக்க, வாய் ஒன்று சொல்ல, மெய் ஒன்று செய்ய, என் செய்வேன் கட்சி ஏகம்பனே அப்படின்னு சொன்னார். அதனால எண்ணம், சொல், செயலால ஒன்றுக்கொன்று முரண்படாம நாம வாழ பழகி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு வாழ்க்கை முறையைத்தான் அறநெறி வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து மாறும்போதுதான் மனுஷன் அனைத்து துன்பங்களையும் அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். அருட்தந்தவர்கள் சொல்றாங்க, எந்த இடத்துல இறைநீதிக்கு மனிதனுடைய செயல் முரண்படுதோ அந்த இடத்துல தோன்றுவதுதான் சிக்கல், துன்பம் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்முடைய துன்பங்களுக்கு யார் காரணம்? நாமே தான் நம்முடைய துன்பங்களுக்கு காரணம் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள முடியும் இந்த இடத்துல. இப்ப சாமிஜி இதுக்காகத்தான் சொல்றாங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை திருத்தி வழிக்கு கொண்டு வர்றாங்க. உடற்பயிற்சியில ஆரம்பிச்சு நம்மளுக்கு பல தத்துவ விளக்கங்களை கொடுத்து கொண்டு வர்றாங்க. ஏன்னா சாமிஜி சொல்றாங்க, ஒரு நாள்லயே நம்முடைய குறைகளை எல்லாத்தையுமே நாம போக்கிட முடியாது. தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாவது நாம திருந்தணும். நாம பிறப்பிலேயே தூய்மை பெற்றவர்கள் கிடையாது. தூய்மையானவர்களாக இருந்திருந்தா பிறப்பே நமக்கு இல்லை. ஆனா நாம தூய்மை பெற்று சிறந்து வாழ தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காகத்தான் நமக்கு இந்த அகத்தாய்வு ரொம்ப முக்கியம். அகத்தாய்வு இல்லாத அகத்தவம் தாழ்பால் இல்லாத கதவு போல. அகத்தவம் அப்படிங்கிறது நம்முடைய குறைகளை போக்கும். அகத்தாய்வு என்பது நமக்கு குறைகளை போக்குன அந்த நிலை இருக்கு இல்லையா, அந்த நிலையை நமக்கு தக்க வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த குறையா இருந்தாலும் நம்முடைய செயலின் பதிவே அப்படின்னு உணர்ந்து அதை ஏத்துக்கிட்டு சிந்தனையாலையும் அறவழியாலையும் நாம தீர்க்க முயற்சிக்கணும். நம்முடைய குறைகளை நம்மளாலேயே தீர்க்க முடியல அப்படின்னா வேற யாராலையும் தீர்க்கவே முடியாது. இதற்கு முதல்ல நாம நம்முடைய குறைகளை உணர்ந்து நீக்கிக் கொள்ளணும் அப்படின்னு சாமிக்கு சொல்றாங்க. அப்ப நமக்கு என்ன குறைகள் இருந்து விட முடியும் அப்படின்னா, அதுக்கு சாமிஜி சொல்றாங்க, ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிறது. இப்ப இந்த ஆணவம், கண்மம், மாயைன்னு எல்லாரும் சொல்றோம். ஆன்மாங்கிற ஒளியே ஆணவம், கண்மம், மாயைங்கிற மும்மலங்கள் தான் மறைச்சுக்கிட்டு இருக்கு. கடவுளை அறிய முடியல. அத இந்த மூணையும் அழிச்சாதான் நாம கடவுளை அறியவே முடியும். இதுக்கு ஒரு நல்ல கவி மூலமா சொல்லுவாங்க, மெய்ப்பொருளே உயிரான முனைப்பு ஆணவம் ஆகும். மெய் உயிராய் ஆற்றுங்கால் மிரண்ட மயக்கே மாயை. மெய் உயிராய் ஐயுணர்வில் மிகும் வேட்டே காமியமாம். மெய் உயிராய் உணர்ச்சிகளில் மும்மலமாய் இருந்ததுவே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் போக்கிக் கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆணவம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது தன்முனைப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொருள், புகழ் இது போன்ற பல விஷயங்கள்ல மற்றவங்களுக்கு தன்னை ஒப்பிட்டுக்கிட்டு தன்னை பெரிதா நினைச்சுக்கிறது. ஒண்ணு இதுல அவங்களோட நான் நல்ல நிலையில இருக்கேன் அப்படின்னு நம்மள பெருசா நினைச்சுக்கிறது. அப்படி நினைச்சோம்னா அங்க இறைநிலையே மறந்து பொருள் நிலையிலேயே மனம் சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதன் காரணமா தான் தனது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு மேல வந்தது. தான் என்ற பொருள் பற்று, தனது என்ற அதிகாரப்பற்று, இந்த ரெண்டும் சேர்ந்த இந்த ஆணவம் தெய்வ நிலையை உணர்றதுக்கு நமக்கு ஒரு தடையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது போல கண்மம் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்மம்னா கர்மம். மனிதனானவன் வாழ்க்கையில தான் தனது அப்படிங்கிற தம்பதிக்கு பிறந்த குழந்தைகள் தான் ஒரு 6 சொல்லுவாங்க இல்லையா சாமிக்கு. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் பகர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 தீய குணங்கள் பயப்பட்டு நாம் ஆற்றக்கூடிய செயல்கள் எல்லாம் பாவ பதிவுகளாவே நமக்கு அப்படியே மாறிடும்.
சஞ்சித பிராரப்த ஆகாமிய கர்மங்கள்லாம் தெய்வ ஒழுங்கமைப்பை உணர நம்மள விடவே விடாது. அடுத்ததான் மாயை அப்படின்னு பார்த்தோம்னா விழிப்பு நிலை இல்லாம பொருட்களுக்கு புலன் கவர்ச்சிக்கு அடிமைப்பட்டு உணர்ச்சி வயப்பட்டு நம்மளோட உயிர் சக்தியை அதிகமா செலவழிச்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, அந்த ஒரு வேஸ்டா போகுது, இழப்பு நிலை உருவாகுது. இந்த விழிப்பு நிலையிலிருந்து மாறி மயக்கம் நமக்கு உண்டாகுது. இதைத்தான் மாயை அப்படின்னு சொல்றோம். ஆங்கார காலம் அதில் அகந்தை செய்தால் அத்தனையும் பாழாகி போயிடாது. தாங்காலம் வரும்போது இவைகள் எல்லாம் சத்தியமாய் வினையாக முடியும் அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மகான் சொல்லியிருக்காரு. அப்ப சாயங்காலம்னா நம்முடைய அந்திம காலம் அப்படின்னு அர்த்தம். நாம ஆணவத்தோட என்ன செஞ்சாலும் கடைசியில நமக்கு அது சேரும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த மும்மலங்களையும் நாம ஒழிக்கணும். அதுக்கெல்லாம் மேலா நாம நம்முடைய செயல் விளைவு தத்துவத்தையும் உணர்ந்து கொள்ளணும். இது எல்லாம் சேரும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையை நாம செம்மப்படுத்தி வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சாமிஜி ஒரு கவியில சொல்றாங்க, பிறர்க்கும் பின்னும் துன்பம் விளைத்திடாத பெருநோக்கில் துன்பத்தை போக்கும் செய்கை அறம் ஆகும் அப்படின்னு. அதாவது நாமோ பிறரோ அல்லது பிற்கால சந்ததியினரோ துன்பப்படும்படியான எந்த செயலையும் நாம செய்யக்கூடாது. அதுதான் உண்மையான அறம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படி நம்ம செய்யக்கூடாதுன்னா, ஒருவர் மனதால கூட நோக செய்யக்கூடாது. இப்ப அறியாமையால ஏற்படக்கூடிய துன்பத்தை தியானம் மூலம் போக்கிக்கிட்டு அமைதியான வாழ்வு நாம வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. சுருக்கமா சொன்னா மற்றவங்க மனசு நோகாம வாழ்றதுக்கு நாம பழகி கொள்ளணும் அப்படின்னு அதனுடைய பொருள். ஆனா நாம நினைக்கிறோம், நாம எனக்கு மட்டும்தான் கஷ்டம் வருது, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது நம்முடைய வினை பயன்தான் அப்படிங்கறது நாம புரிஞ்சுக்கணும். பாண்டவர்கள் வனவாசத்துல இருக்கிறாங்க. அப்படி வனவாசத்துல திரௌபதியோட அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது மார்க்கண்டேயன் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, சிவபெருமான் கிட்ட என்னைக்கும் 16ங்கிற வரம் வாங்கிட்டு 16 வயது இளமையோடைய அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மார்க்கண்டேயன் அங்க வராரு. வந்த உடனே இவங்க எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க, ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ யுதிஷ்டர் கேக்குறாரு, என்ன சாமி, எங்களுக்கு உங்களுடைய கஷ்டமே தீர மாட்டேங்குது, எங்களை போல யாராவது துன்பம் அனுபவிக்கிறவங்க இருக்கிறாங்களா, நாங்க எவ்வளவுதான் ஒரு அரச குலத்துல பிறந்து இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, சிபி சக்கரவர்த்தி தெரியும் இல்லையா, அதாவது தன்னுடைய ஒரு புறாவுக்காக தன்னோட சதையவே அறுத்து கொடுத்தாருன்னு நம்ம எல்லாம் கதையில படிச்சிருக்கோம். ஈகை பண்ணணும், தொண்டு பண்ணணும், நேர்மையா அரசாட்சி பண்ணணுங்கிறதுக்கு அந்த இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த சிபி சக்கரவர்த்தி தன்னோட சதையை அந்த புறாவுக்காக அறுத்து கொடுத்தாரு. அப்படிப்பட்ட சிபி சக்கரவர்த்தியோட மகன் தான் 10 குதிரைகளை ஒரே நேரத்துல பூட்டி ரதத்தை செலுத்தக்கூடிய வல்லமை பெற்ற தசரதர் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப அவங்களுடைய அந்த தசரதருடைய புத்திரன் யாரு, ஸ்ரீராமர். இப்ப ஸ்ரீராமர் அவங்களுடைய அப்பா தசரதன் 10 குதிரைகளை பூட்டி ஓட்டக்கூடிய அளவுக்கு, ரதத்தை செலுத்தக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்தவர். அவருக்கும் முன்னாடி அவருடைய தந்தை பாத்தீங்கன்னா புறாவுக்காக சதையவே அறுத்து கொடுத்திருக்காரு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு வழி தோன்றுதல் அவருக்கு இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீராமர் அவரோட அனுபவிச்ச அந்த துன்பம் அதுதான் ராமாயணமா நம்மளுக்கு இருக்கு. அவர் காட்டுல போய் 14 வருஷம் போய் அவர் எவ்வளவு சிரமப்பட்டார். அப்ப இது எல்லாமே மார்க்கண்டேயன் யுதிஷ்டனுக்கு எடுத்து சொல்றாரு. அப்ப நம்முடைய முன்னோர்களே இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர் தெளிவடைஞ்சுதான் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போ நாம துன்பப்படுவதும் நாம மகிழ்ச்சியா இருக்கிறதும் நம்ம முன் செய்த செயலோட விளைவுதான் அப்படின்னு புரிஞ்சு கொண்டோமானா அதுதான் நேர்மறை எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எனக்கு இப்படி வந்துருச்சேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது எதிர்மறையாத்தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா சாமிஜி நமக்கு நிறைய தவமுறைகள், தத்துவ விளக்கங்கள், நம்ம உடலை நல்லா வச்சு விலங்கின பதவியில இருந்து வர்றதுக்கு, வெளியேறி வருவதற்கு உடற்பயிற்சி எல்லாமே கொடுத்துருக்கு. அங்கேயும் சாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, தற்சோதனை பண்ண சொல்றாங்க. டெய்லி நம்மள எண்ணம் சொல் செயல்ங்கிற 3 பிரிவுகளுக்குள்ள
மனிதன் ஆற்றக்கூடிய செயல்கள் எல்லாமே அடங்கும். புலன்கவர்ச்சியில சிக்கி நிற்கும் போது விளைவறியாம அவன் நினைக்கிறான், விளைவறியாம அறியாம பேசுறான், அறியாம செயலும் செய்யறான். இது இயல்பு. இத பழக்கத்தால திரும்ப திரும்ப எழுச்சி பெற்றும் அது இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப காலத்துக்கும் இடத்துக்கும் ஏற்ப அந்த தவறான எண்ணம், பேச்சு, செயல் இவற்றால பல தீமைகளும் நமக்கு வருது, துன்பங்களும் வருது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம அந்த எண்ணத்தையும் இந்த சொல்லையும் செயலையும் சீரமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாரம் ரொம்ப ஈஸியா சொல்றாங்க பாருங்க சாமிஜி. ஒரு வாரம் எண்ணத்தை பத்தி மட்டும் ஆராய்ங்க. காலையில சாயந்தரம் உட்காந்து அது எல்லாமே இன்னைக்கு என்னென்ன எண்ணம் வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணி தவறானதெல்லாம் விலக்கி நம்ம குறிப்பெடுத்துக்கிட்டு மாத்திக்கோங்க. அதுக்கு அடுத்த வாரம் நீங்க பேசுன சொற்களை பத்தி ஆராய்ங்க. யாருக்காவது வருத்தம் உண்டாயிருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த வாரம் செயலை பத்தி ஆராய்ங்க. நம்ம செயல் யாருக்காவது துன்பத்தை கொடுத்திருக்குமானா அதை விலக்கிக்கோங்க. நன்மை செய்திருக்குமானா தொடருங்க அப்படின்னு அவ்வளவு எளிமையா சாமிஜி நம்மளுக்கு இந்த தற்சோதனையில எண்ணம் சொல் செயலை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. இப்ப எல்லாமே நம்முடைய கையில தான் இருக்கு, நாம வாழ்றதும் வீழ்வதும் அப்படிங்கிறது. ஒரு கவியில சாமிஜி சொல்றாங்க, பல ஆயிரம் பிறவி எடுத்தேற்ற பாவ பதிவுகளை ஒரு பிறவி காலத்துள் மாற்றி நலமடைந்து மனிதனாகி தெய்வமாகி உய்ய நல்ல வாய்ப்பு ஆற்றல் இவை நமக்கு அளித்து இயற்கை நில உலகில் மனிதரிடம் அமைந்துள்ளன உண்மை நேர்முகமாய் கருமைய தூய்மை உணர்ந்து ஆற்றி பலனடைய அகத்தவத்தால் பரமுணர்ந்து அறத்தின் பாதையிலே ஒத்துதவி வாழும் முறை போதும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாம செஞ்ச பாவ பதிவுகள்லாம் இந்த பிறவிக்குள்ளேயே நம்ம மாற்றிக்கிட முடியும். அதுக்கு நம்ம கருமையத்தை தூய்மை பண்ணணும். அதுக்கு அகத்தவத்தை நாம கத்துக்கணும். பரம் உணர்ந்துனா இறைநிலையே அங்க நாம உணரணும். அறத்தின் பாதையில நாம ஒத்து உதவியுமா வாழ்ந்தோமானாலே நம்முடைய இந்த வாழ்க்கை ஆக்கத்துறையில நிறைவு பெற்ற வாழ்க்கையாகவே மாறும் அப்படிங்கறத அங்க சொல்லியிருப்பாங்க. அதனால தவம் அறம் இவற்றின் மூலம் நம்ம கருமையத்தை நம்ம தூய்மை செய்து கொண்டு நல்ல வாழ்வு வாழலாம். இதுதான் நேர்மறை எண்ணம் என்று சொல்லக்கூடிய ஆக்கத்துறை. இந்த முறையில நாம சிறப்பாக வாழ்றது நம்ம அனைவருடைய கையில் தான் இருக்கு. நாமளும் அந்த முறையில வாழ்ந்து பலருக்கும் நாம் வழிகாட்டுவோம். குருவின் பாதையில் அனைவரையும் அழைத்து செல்வோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா.